இல்ல கண்டிப்பா முக்கிய ஒவ்வொரு பகுதியிலும் அந்தந்த எம்எல்ஏக்கள் இருக்கிற எம்எல்ஏக்கள் அனைவருக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கும் கட்சியில கண்டிப்பா தேவையான அங்கீகாரங்கள் கொடுக்கப்படும். ஏற்கனவே முதல்வர் தளபதியான விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் சமீபத்தில் இணைந்தவர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பலருக்கும் கண்டிப்பா தேவையான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தொகுதி வரையில் நடந்த எம்பி கூட்டத்தில் தோல்வி நடந்தது. முதல்வர் நடந்தது பாதி எம்பிக்கள் வந்து கலந்துக்கல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று திமுக வந்து சொன்னாங்க. அதாவது சட்டமன்றத்துல ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துடைய வலிமை என்னன்னு தெரியும். அதன் அடிப்படையில் காவேரி மேகதாது விஷயத்துல நம்ம வந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நம்ம அதை வந்து பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து தொகுதி மறுவரை வந்து கண்டிப்பா தமிழக மக்களுக்கும் சரி தென்னிந்திய மக்களுக்கும் சரி மிகப்பெரிய அநீதி இழைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு. ஏன்னா இப்ப ஏதாவது தேவை இருக்கா, நீங்க தொகுதி மறுவரை செய்ய வேண்டிய ஏதாவது தேவை இருக்கான்னு எந்த தேவை? இப்ப எம்பிக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ஏதாவது தேவை இருக்கா? அதுவும் இல்லை. ஸோ திடீர்னு வந்து நீங்க எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு எண்ணமும் ஒரு பாசிட்டிவ் எண்ணமும் இல்லை. அதுல ஒண்ணு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக பாரதிய ஜனதா கட்சி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ்க்காக நம்பர் அடிப்படைக்காக மட்டும் கூட்டம் நினைப்பதாக தோன்றுகிறது. அதனால அனைத்து தரப்பிலும், அதாவது ஒன்றிய அரசு தவிர்த்து மற்ற அனைத்து தரப்பிலிருந்தும் எந்த கோரிக்கையும் வராத பொழுது எதற்காக இந்த தொகுதி மறுவரை இப்ப இந்த நம்பர்ஸை உயர்த்துவதால் என்ன பயன் எதுவுமே. ஏன்னா ஏற்கனவே இருக்கிற எம்பிக்கள் அனைவருக்கும் பாத்தீங்கன்னா போதுமான பிரதிநிதித்துவம், அவங்களுக்கு போதுமான நேரம் வந்து இப்ப இருக்கிற நாடாளுமன்றத்தில் கிடைக்கிறது. அவங்க ஒரு 3 வருஷத்துக்குள்ளே கூட ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட அவங்களால பேச முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கு. இதை நீங்க இன்னும் ஒரு 543 பேருக்கே போதுமான ஒரு நேரம் ஒதுக்க முடியாத சூழ்நிலை. இது 848 நீங்க உயர்த்துவதால் என்ன பயன் இருக்கு? எதுவுமே இருக்க போகுது. ஸோ இந்த சூழ்நிலையில் இது வந்து அதுக்கப்புறம் வர்ற சென்செக்ஸ், அதாவது 2027 வர சென்செக்ஸ், இப்போ நீங்க டீலிமிட்டேஷன் பண்ணாலும் எல்லாருக்கும் 50% சொல்லியிருக்கிறதா கேள்விப்படுறோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து திரும்ப டீலிமிட்டேஷன் அதுக்கப்புறம் வந்து சென்செக்ஸ் அடிப்படையில் மீண்டும் தமிழகத்திற்கு சென்செக்ஸ் அடிப்படையில் குறைக்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு இந்த தொகுதி மறுசீரமைப்பு வந்து இப்போ தேவையில்லாத அவசியம் இல்லாத ஒண்ணு. இதனால மக்களுக்கு என்ன பயன்னு கேட்டா எந்த பயன்? இப்ப நீங்க இந்த நம்பர்ஸை உயர்த்துவதனால் என்ன பயன்? எந்த பயனும் கிடையாது. முன்ன இருந்த காலங்கள்ல அந்த காலங்கள்ல மிகப்பெரிய தொகுதிகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. பட் இப்போ வந்து அதற்கான தேவை அவசியம் எங்கேயுமே எழுப்பப்படாத நிலையில எந்த கட்சியும் எழுப்பவில்லை, எந்த தரப்பு மக்களும் எழுப்பவில்லை. ஒண்ணு நம்பர் அரித்மெட்டிக்காக எங்கெங்கெல்லாம் வந்து சிறுபான்மை மக்கள் இருக்காங்களோ அவங்கள ஒதுக்கும், அவர்களை அந்த பகுதியை ஒதுக்கிவிட்டு அந்த மாதிரியான ஒரு தொகுதி மறுசீரமைப்பு தான் இதற்கான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக தேவையில்லாத இந்த தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லாத ஒன்று. இந்த காலகட்டத்தில் இன்றைய சூழ்நிலையில் தேவையில்லாத ஒன்று கருத்தில் போட்டுதான் இதை வந்து நிறுத்த வேண்டும். இப்ப இருக்கிற அதாவது 543 தமிழகத்துக்கு தேவையான 39 அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டும் மட்டும்தான் எங்களுடைய அனைவருடைய கோரிக்கையா இருக்கு. இது ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ள விஷயம் இல்லை. இது கண்டிப்பாக அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மசோதா கொண்டு வரப்பட்டார். ஸோ திமுக வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அவர்களுக்கு ஆதரவாக ஒண்ணு இதுல வெளிநடப்பு செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கலாங்களா, இல்லது இதற்கு எதிர்ப்பு, அதாவது அவங்க ஏற்கனவே ஏப்ரல் மாதம் வந்து இதுல ஒரு திட்டத்தை நிறைவேற்றி அவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்கனவே ஏப்ரல் மாதம் வந்து அனைவரும் சேர்ந்து வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்தின்படி அவர் வந்து எதிர்த்தால் ஸ்டாலின் அவர் எதிர்த்தால் மொத்தமாக இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். இதற்கு வந்து இந்த மசோதாவுக்கு பாராளுமன்றத்தை அவர் வந்து எதிர்த்து வாக்களிக்க வேண்டும். அது இல்லாமல் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க வெளிநடப்பு செய்ய போவதாக தகவல்கள் வருகிறது. அது தமிழகத்துக்கு மட்டுமில்ல, ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கே வந்து திமுக மிகப்பெரிய துரோகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு அவர்கள் அன்று ஆட்சியில் இருந்த பொழுது அவர்கள் எடுத்த முடிவு, இன்று ஆட்சியில் இல்லாத பொழுது அவர்களையும் காப்பாற்ற திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய குடும்பத்தையும் காப்பாற்ற அவர் வந்து இன்று மொத்தமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியிடம் அடமானம் வைத்திருக்கிறவங்க இருக்கிறாங்க எல்லாரும். ஏன்னா இன்றைய இருக்கிற சூழ்நிலையில இந்த மசோதா திமுக எதிர்த்து வாக்களிக்க போகிறார். ஏன்னா ஏப்ரல்ல அவங்க எல்லாம் சேர்ந்துதான் எடுக்க முடியும். ஸோ அதுல எதிர்த்து வாக்களிக்க போகிறார் அல்லது எல்லாம் நாம வரும் தகவல்கள் அடிப்படையில் அவர்கள் வெளிநடப்பு செய்யக்கூடாது. வெளிநடப்பு செய்வார்கள். ஆனால் இந்த மசோதாவிற்கு அவர்கள் மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறாங்கன்னா திமுக வெளிநடப்பு செய்யும் பட்சத்தில் இந்த மசோதாவிற்கு கண்டிப்பாக மறைமுகமாக இந்த மசோதாவை கொண்டு வருவதற்கு ஆதரவு கொடுக்கிறாங்க. இது மற்ற மசோதாக்களை போல இல்ல. இதுல சீக்கிரமா நம்ம வந்து புறந்தளப்பு. அதனால மற்ற மசோதாக்கள் போன்ற இந்த மசோதாவை கண்டிப்பாக அவர்கள் எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் கோரிக்கையா இருக்கு.
அதற்காவது இதுவரை பதில் இல்லை. இப்ப நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம் எல்லாம். ஸோ இதுல இதுவரைக்கும் திமுக எந்த பதிலும் இல்லை. கண்டிப்பாக இந்த மசோதா சம்பந்தமா என்ன செய்ய போறீங்க என்பதை தமிழக மக்கள் ஒட்டுமொத்த இந்தியா அனைத்து மக்கள் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேற்று வந்து எங்களுடைய எம்பிக்கள் பொறுப்பில் இதேதான் அனைவரும் சேர்ந்து இந்த மசோதா எதிர்க்க வேண்டும். இப்ப இருக்க நம்பர் 543 தமிழக தேவையான 39 எந்த மாற்றமும் வேண்டாம் என்பதை அனைவருடைய கோரிக்கை இருக்கு. கண்டிப்பாக இதுதான் எங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக தமிழக மக்களுடைய குரலாக ஒட்டுமொத்த இந்திய மக்களுடைய குரலாக இருக்கும் என்பது இந்த மாற்று கருத்து இல்லை. இது சிறுபான்மை மக்களை ஒதுக்கும் ஒரு செயல். கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக மட்டும் இது வந்து ஸ்டார்டிங் அனைவரும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். சார், தனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாவுக்கு பின்னாடி இருந்து ஒரு ரொம்ப செயல்படுறாங்க. பிகாஸ் லீடர்ஸ்க்கு தான் வந்து அழைப்பு விடுறாங்க. நீங்க எம்பிக்கள் கூட்டம் பண்ணும்போது நீங்க லீடர்ஸ் அழைப்பு விடுறாங்க. இதுக்கு ரொம்ப குறைவான நாட்கள் இருக்கு. இன்னும் அந்த பாராளுமன்றத்தில் எப்போ வேணாலும் இது தாக்கல் செய்யப்படலாம். இது குறைவான நாட்கள் இருக்குது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஒப்புதல் இருக்கு. ஏன்னா அவங்க தான் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் தினம் போய் பேசிட்டு வராங்க. இப்ப 5 நிறைய வந்த கிலோமீட்டர்ஸ் மட்டும் பாராளுமன்ற ஸ்டார்டிங் பாயிண்ட். உறுப்பினர்கள் வந்து அவங்க எல்லாருக்கும் அவங்க சொல்றது என்னன்னா அவங்களுக்கு தேவையான இப்போயே அவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கிடைக்கப்பெறவில்லை. அவங்க எல்லாம் வந்து அங்கேயே பேச முடியவில்லை. அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படும். அதெல்லாம் ஒப்பீனியனை கேட்ட பிறகுதான் நம்ம வந்து இதுல முடிவெடுக்க முடியும். ஸோ அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்ட பிறகுதான் நம்ம அடுத்து இதில் செய்ய முடியும். பெரும்பாலான 5 பாராளுமன்ற கிலோமீட்டர்ஸ் எல்லாரும் உறுப்பினர்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட் போடுவோம். முக்கியமாக திமுக அதிமுக கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும்தான் நம்ம அவர்கள் அதை தெளிவுபட்டார். அவருக்கு தான் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறார். ராஜா அவர்கள் தான். ஏன்னா இந்த 5 மசோதா என்ன செய்யும் கிலோமீட்டர்ஸ் என்று மெம்பர்ஸ் மட்டும் அவருக்கு எல்லாரும் நல்லாவே ஸ்டார்டிங் தெரியும். பாயிண்ட் வந்தாங்க. அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். இந்த மசோதா என்ன செய்யும், இந்த மசோதானால என்ன பிரச்சனை என்று அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி நடிக்கிறார். அவர் ஓபன் பண்ணி சொல்லணும், இந்த மசோதாக்கு அவர் ஆதரிக்க போறாரா இல்ல எதிர்க்க போறாரா, வெளிநடப்பு செய்ய போறாரா. இதுல ஆதரிக்கிறதா இருந்தாலும் தெளிவா சொல்லணும். இது வந்து தமிழக மக்கள் நாங்க வந்து ஏப்ரல்ல நிறைவேற்றப்பட்ட கேட்க கேள்விக்கு பதில் சொல்லாம அவர் வந்து வேற ஏதாவது சொல்லிட்டு வண்டியில ஏறி ஓடுறதுலாம் இல்லை. இங்க வந்து நீங்க இந்த மசோதாவிற்கு ஆதரிக்க போறாங்களா எதிர்க்க போறாங்களா, அங்கே வந்து எதிர்த்து வாக்களிக்க போறாங்களா இல்ல வெளிநடப்பு செய்ய போறாங்களா. வெளிநடப்பு செய்வதாகத்தான் அவர்கள் வாக்குறுதி கொடுத்ததாக செய்திகள் வருகிறது. வெளிநடப்பு செய்தால் இதை மறைமுகமாக ஆதரிக்கிறதா தான் அர்த்தம் இந்த மசோதாவை. இல்ல இது எதிர்த்து வாக்களிக்க போறாங்க. அவர் வந்து தெளிவுபடுத்தல எந்த ஆட்சேபனை. அவர் வந்து அவங்களை காப்பாத்துக்க, குடும்பத்தை காப்பாத்துக்க, இன்னைக்கு இருக்க வழக்குல இருந்து காப்பாத்துக்க பாரதிய ஜனதா கட்சியோடு அவங்க வந்து தொடர்ந்து ஆதரிக்கிறத முடிவு செய்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். அதிமுகவும் திமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். ஸோ அந்த மாதிரி நாங்க ஒரு காம்ப்ரமைஸ் போயிட்டோம், நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள நாங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறோம், மறைமுகமா இருந்தா இப்ப நேரடியாக அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஸோ அதான் இன்னைக்கு அவர்கள் தெளிவுபடுத்துவார். பாஜகவுடன் மறைமுகமா இருக்காங்களா இல்ல நேரடியாக அவர்கள் செல்வதாலும், ஏன்னா ஏற்கனவே அவங்க இருந்தவங்க அவர்கள்லாம் தாமரை சின்னத்தை தெருவா சென்று பிரச்சாரம் செய்வது. ஸோ அதை அவர்கள் நேரடியாக சொல்லிவிட்டே போகலாம். அதைத்தான் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். தேவையான நேரத்தில் என்னென்ன கூட்டங்கள் கூட்டணுமோ அதை தான் முதல்வர் எடுத்து கூட்டிட்டு இருக்காரு. எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டணுமா அந்த நேரத்தில் கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை எப்ப கூட்டணுமோ அப்பதான். காவேரி விஷயத்தில் எல்லாருக்கும் தெளிவா இருக்கு என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், என்ன பண்ண வேண்டும், எல்லாருக்கும் தெளிவான முடிவுகள் இருக்கப்ப அதற்கு திரும்ப எதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு வலிமை. ஏன்னா இதுல எல்லாருக்கும் என்ன பிரச்சனை என்ன செய்ய போறோம் தெரியும். அதைத்தான் முதல்வர் செய்தார். இந்த விஷயத்தில் கண்டிப்பாக திமுக தங்களுடைய நிலைப்பாட்டை தமிழக மக்கள் மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவருக்கும் இது வந்து மக்களுடைய நலன் கருதி, சிறுபான்மை மக்கள் நலன் கருதி தெளிவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். நீலமணம் வாபஸ் ஆயிருக்காங்க.